என் பேர் குமார். நான் காஷ்மீர் இன்ஸ்டிடியூட்ல மீன் ஸ்டாக் வந்து படிச்சிட்டு இருக்கேன். இனி நான் கத்துக்கிட்டது பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ட் வெர்சஸ் ஆங்குலர். ரியாக்ட்க்கு ஆங்குலருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ரியாக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு லைப்ரரி. பட் ஆங்குலர் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a full fledged framework. அண்ட் தென் ரியாக்ட் வந்து 2013ல வந்து ஃபேஸ்புக்கால ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்குலர் வந்து 2016ல கூகுள் வந்து ஆங்குலரை ரிலீஸ் பண்ணாங்க. எவ்ரி 6 மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்குலர்ல புது வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் ரியாக்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்றாங்க. பட் ஆங்குலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவாங்க. ரியாக்ட்ல வந்து ஜேஎஸ்எக்ஸ் அண்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க. பட் ஆங்குலர்ல வந்து டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் HTML யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுவாங்க. தென் ரியாக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனி டைரக்ஷனல் டேட்டா பைண்டிங்கை சப்போர்ட் பண்ணோம். பட் ஆங்குலர் வந்து பாத்தீங்கன்னா பை டைரக்ஷனல் டேட்டா பைண்டிங்கை சப்போர்ட் பண்ணோம். தென் வந்து ரியாக்ட் வந்து வர்ச்சுவல் டாம் வந்து யூஸ் பண்ணி வந்து மேனிபுலேஷன் நடக்குது. இந்த ஆங்குலர்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் டாம் யூஸ் பண்ணி மேனிபுலேஷன் நடக்குது.